ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 6 தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் 28. திருஷ்ட்வாரீன் அபி அசம்யத்தான் ஜாதசோபான் ஸ்வநாயகான் இன்யஷேதத் தைத்யராட் ஸ்லோக்யம் சந்தி விக்கிரக காலவேத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். திருஷ்டுவா கண்டு, அரீன் எதிரிகள், அபி இருப்பினும், அசம்யத்தான் சண்டை செய்யும் எவ்விதமான முயற்சியும் இல்லாமல், ஜாதசோபான் சலனமடைந்த அவர்கள், ஸ்வநாயகான் தனது சொந்த இராணுவ தலைவர்களும் சேனாதிபதிகளும், ஞஷேதத் தடுத்துவிட்டார், தைத்தியராட் தைத்தியர்களின் சக்கரவர்த்தியாகிய பலி மகாராஜா, ஸ்லோக்கிய பெரும் மரியாதைக்கும் பிரசித்திக்கும் உரிய, சந்தி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக, விக்கிரக அத்துடன் போரிடுவதற்கும், காலம் வித் பற்றி நன்கு அறிந்து. டிரான்ஸ்லேஷன். பெரும் புகழ் பெற்றவரும் அசுரர்களின் அரசருமான பலி மகாராஜா எப்போது சமாதானம் செய்து கொள்வது, எப்போது யுத்தம் செய்வது என்பதை நன்கு அறிந்திருந்தார். எனவே அவரது சேனாதிபதிகளும் படைத்தலைவர்களும் சலனமடைந்து தேவர்களை கொல்ல முயற்சி செய்த போது, தேவர்கள் போர் தொடுக்கும் மனோபாவத்தில் வராததைக் கண்ட பலி மகாராஜா அவர்களை கொல்ல வேண்டாம் என தனது சேனாதிபதிகளை தடுத்துவிட்டார். பர்பட் பை ஸ்ரீல பிரபா. ஜெய் ஸ்ரீல பிரபா. வேத ஆச்சாரம் பின்வருமாறு கட்டளையிடுகிறது. கிருஹே சத்ரும் அபி பிராப்தம் விஸ்வஸ்தம் அகுதோ பயம். அதாவது, எதிரிகள் தங்களுடைய பகைவர்களின் இல்லத்திற்கு வரும்போது இரு பிரிவினருக்கும் இடையில் பகை இருப்பதை எதிரிகள் மறந்து விடக்கூடிய விதத்தில் அவர்களை உபசரித்து வரவேற்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. சமாதான மற்றும் சண்டை செய்யும் கலைகளில் பலி மகாராஜா நல்ல அனுபவம் உள்ளவராக இருந்தார். இவ்வாறாக தனது சேனாதிபதிகளும் படைத்தலைவர்களும் சலனமடைந்திருந்த போதிலும் பலி மகாராஜா தேவர்களை மிகவும் நல்ல முறையில் வரவேற்று உபசரித்தார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நிகழ்ந்த போர்க்காலத்திலும் கூட இத்தகைய உபச்சாரம் பரவலாக இருந்தது. பகலில் பாண்டவர்களும் கௌரவர்களும் பெரும் பலத்துடன் யுத்தம் செய்வார்கள். அந்தி சாய்ந்ததும் இரு பிரிவினரும் எதிரிகளின் முகாம்களுக்கு நண்பர்களாகச் சென்று நண்பர்களாகவே வரவேற்கப்படுவார்கள். இத்தகைய சிநேகமான சந்திப்புகளின் போது ஒரு எதிரி மற்ற எதிரிக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்க தயங்குவது இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 6 தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் 28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.